நீங்க உங்க நிக்கா ஆகணும்னு சொல்லிட்டு துவா செய்றீங்க. உங்களுக்கு மேரேஜ் ப்ரொபோசல்ஸ் வருது, பட் ரிஜெக்ட் ஆகுது. என்னடா நம்ம துவா கபூலே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த கதையை ஃபுல்லா கேளுங்க. ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பிடிச்சிருது, அவங்களுக்கும் இவங்களை பிடிச்சிருது. இவர் வந்து டெய்லி அல்லாஹ் கிட்ட இந்த பெண்ணை நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த பெண்ணை என்னோட சேர்த்துவை அல்லான்னு சொல்லிட்டு வந்து துவா செய்யறாங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பெண்ணோட வீட்டுல இருந்து போன் வந்து சாரி நம்ம மேரேஜ் நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னடா இவனால துவா கேட்டு துவா கபூல் ஆகலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கிறாரு. பட் திடீர்னு ஒரு நாள் யோசனை வந்து இது நடந்திருக்கு அப்படின்னா ஏதாவது நல்லதுக்கு தான் இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அல்லாஹ் கிட்ட தொழுது துவா செய்ய ஆரம்பிக்கிறாரு. என்ன துவா அப்படின்னா, யா அல்லாஹ் இந்த பெண் வந்து என்னை விட்டு போனதுக்கு ஏதாவது நல்லது தான் இருக்கும், என்னோட இந்த மனசுல இப்ப இருக்கிற கஷ்டத்தை இந்த பாரத்தை நீ குறைச்சிரு அப்படின்னு துவா செய்யறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஆண் அவர் ஃப்ரெண்டை வந்து ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணி பேசும்போது அந்த பெண்ணை பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. என்னன்னா இந்த பெண்ணு வந்து வேற ஒரு ஆணை கல்யாணம் பண்ணிட்டு அவரோட சொத்து பத்து எல்லாத்தையும் பறிச்சுட்டு பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. சோ அப்போ அவர் ரியலைஸ் பண்றாரு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா எனக்கு இதே மாதிரி ஒரு நிலைமை ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. சோ இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லதா தெரியும், பட் அது நம்மளுக்கு கெட்டதான் போலாம். நம்மளுக்கு ஒரு விஷயம் கெட்டதான் தெரியும், அது நம்ம நல்லதா முடியும். இதை பத்தி சூரா அல் பஹராலி அல்லாஹ் சொல்லியிருக்கான். சோ அதனால நீங்க ஒரு விஷயத்துக்கு துவா கேட்கறீங்க, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. என் துவா கபூல் அவ்வளவு யோசிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி அல்லாஹ் நமக்கு கண்டிப்பா நல்லது வச்சிருப்பான். அது கூட சீக்கிரம் நம்மளுக்கும் தெரிய வரும் இன்ஷா அல்லாஹ். அதனால உங்க மேரேஜ் ப்ரொபோசலை பத்தி கவலைப்படாம அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். உங்க மேரேஜுக்காக என்ன மாதிரி துவா செய்யணும், என்ன மாதிரி சலா படிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அது பத்தின ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல மேரேஜ் துவா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை அடுத்த வீடியோல அவங்க எடுத்துட்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் நன்மை அடையட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.